அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ₹1,00,000 வாங்கிக்கிறாரு. அதாவது கஞ்சனோட மனைவியோட நகையை வித்த பணம் ₹1000 தானே அந்த பொண்ணுக்கு கிடைச்சது. அது மாதிரி 100 பங்கு கொடுக்கறதா தானே சிவன் சொன்னாரு. அது மாதிரி 100 பங்கு அதிகமா கொடுத்துட்டாரு. கௌரியோட உறவினனா சின்னப்பாசப்பா பிறந்திருக்கான் இல்லையா, அவனுக்கும் தரிசு நிலத்துல உரிமை இருக்கு, கொஞ்சம் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசி முடிவாகுது. இந்த ஒப்பந்தம் வீரபத்ரப்பாவுக்கு பிடிக்கல. கௌரி பாபா கிட்ட போய் யோசனை கேட்கும்போது வீரபத்ரப்பாவுக்கு இந்த பணத்துல எந்த பங்கும் கிடையாது, கௌரி தான் முழு முடிவும் எடுக்கணும். கௌரி என்ன விருப்பப்பட்டு சின்னப்பாசப்பாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த விஷயமும் வீரபத்ரப்பாவுக்கு பிடிக்கல. அதனால சின்னப்பாசப்பா கிட்ட சண்டை போடுறான். சின்னப்பாசப்பா பாபா கிட்ட போய் சரணடைஞ்சு என்ன காப்பாத்துங்க, அவன் என்ன கொன்னுடுவான் அப்படின்னு கேட்கும்போது கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த வாக்க இந்த பிறவிலையும் பாபா நிறைவேற்றிட்டாரு. பாம்புக்கும் தவளைக்கும் நடுவுல பகைமை இருந்தப்ப அந்த பகைமையை ஒழிக்கணும்னு கடவுள் நினைச்சதால தன்னை அனுப்புனதாகவும் தான் போய் தவளையை காப்பாத்தினதாகவும் பாபா சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு.